அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு நற்பலன்கள் நடைபெற இருக்கு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு, வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்க இருக்குதுங்க. குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நழுவி சென்ற நல்ல சந்தர்ப்பங்கள் மீண்டும் வருங்க. பிரபலஸ்தர்களின் துணையோடு சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இருக்கீங்க. நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி வெற்றி பெற இருக்கு. உறவினர்கள் உங்களை விட்டு விலகி சென்று மீண்டும் வந்து இணைய இருக்காங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மரியாதையும் உயர இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்த நிலை மாறுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சிவபெருமானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.